திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய அமானுஷ்ய சிற்பங்கள். கழுத்தில் அணிந்துள்ள மாலை எந்த சிற்பத்திலும் இல்லாத அதிசயம். சிலைகள் முன்பு வந்தமர்ந்த அதிசய பொருள். திருச்செந்தூரில் நடந்தது என்ன? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். தற்போது கடல் அரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவும் திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் உள்ளது. கடந்த ஒரு மாத காலத்திற்குள் அம்மன் சிலைகள், பைரவர், கருப்பசாமி, விநாயகர், முருகன், நந்து சிலைகள் என 20க்கும் மேற்பட்ட சிலைகள், 4 கல்வெட்டுகளும் தற்போது வரை வெளியே வந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு கல் சிற்பம் சேதமடைந்த நிலையில் கடற்கரை ஓரத்தில் தற்போது காணப்படுகிறது. 3 அடி உயரம் கொண்ட இந்த சிலையில் தலை மற்றும் 2 கைகளும் இல்லை. கழுத்தில் பெரிய மாலை அணிந்தபடி நாட்டியமாடுவதற்காக 2 கால்களையும் விரித்து வைத்தது போல் அந்த சிற்பம் உள்ளது. இடுப்பில் வேட்டி கட்டியபடி இந்த சிலை உள்ளது. ஏதோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவிலை கட்டிய ராஜனின் சிற்பமாக இந்த சிற்பம் இருக்கலாம், அல்லது ஏதோ போரில் வெற்றி பெற்ற வீரனின் சிற்பமாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் கழுத்தில் வேம்பு மாலை அணிவித்துள்ளது அந்த சிலை. போரில் வெற்றி பெற்றவர்கள் இதுபோல் வேப்ப மரத்தின் இலைகளை மாலையாக கட்டி அணிந்து கொள்வார்கள் என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் அதன் அருகே மற்றொரு சிலையும் காணப்படுகிறது. இந்த சிலையிலும் தலையும் வலது கையும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த சிலை தட்சிணாமூர்த்தி சிலை போல் காணப்படுகிறது. இந்த 2 சிலைகள் அருகே ஒரு நாகர் சிலையும் காணப்படுகிறது. தொடர்ந்து கடலரிப்பு ஏற்பட்டு வருவதன் காரணமாக கடல் அலையில் சிக்கி வெளிவரும் சிற்பங்களை கடலில் நீராடும் பக்தர்கள் கரையோரம் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதையெல்லாம் தாண்டி அந்த 3 சிலைகளின் முன்பு ஒரு தேங்காயும் உள்ளது. பக்தர்கள் சிலையை எடுத்து வைத்து செல்வது இயல்புதான். ஆனால் அதன் முன்பு படையல் வைப்பது போல் ஒரு தேங்காய் இருப்பது அங்கு வந்த பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவிலில் சுவாமிக்கு படையல் வைக்கும் போது முக்கியமாக இடம்பெறுவது தேங்காய். அதுபோல் இந்த சுவாமிகள் சிலை முன்பும் தேங்காய் இருக்கிறது. மேலும் ஒரு நாகர் சிலை கடலுக்கும் கரைக்கும் இடையே நிறுத்தப்பட்டுள்ளது. அதை பார்த்து அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் பயபக்தியுடன் வணங்கி செல்கின்றனர். தொடர்ந்து திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து சிலைகள் கிடைத்து வருவது பக்தர்கள்